ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே. ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமக. மார்கழி மாதம் திருப்பாவை நோன்பிலே இன்று நாம் 2வது நாள் நோன்பை நோற்று கொண்டிருக்கிறோம். நேற்று முதல் பாசுரத்திலே மார்கழி திங்கள் தொடங்கி சிறுமீர்கால் என்பது வரை நாம் அடையக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பற்றி ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்துரைத்தார்கள். அதற்கு பிறகு கூர்வேல் கொடுந்தொழிலன் என்பது முதல் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்பது வரை இதை நமக்கு செய்து கொடுக்கக்கூடியவராக யார் இருக்கிறார் என்றால் பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறான். அதனாலே இந்த நோன்பிலே நாம் ஈடுபட வேண்டும் என்று நமக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்து, அப்படிப்பட்ட இந்த நோன்பிலே யார் யார் கலந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிற போது ஆசையுடையவர்களெல்லாம் விருப்பமுடையவர்களெல்லாம் இந்த நோன்பிலே கலந்து கொள்ளலாம் என்பதை பற்றி நமக்கு சொன்னார்கள். இப்போது நமக்கு அந்த நோன்பிலே அந்த நோன்பின் மூலமாக பகவானை அடைவதிலே உண்டான இச்சை ஏற்பட்டிருக்கிறது, அதாவது ஆசை ஏற்பட்டிருக்கிறது. அப்படி ஆசை ஏற்பட்ட அந்த அடியவர்களுக்கு செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன என்பதை பற்றி 2வது பாசுரத்தில் இந்த வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யும் ஆறு எண்ணி உகந்தேலோரெம்பாவா என்று இந்த பாசுரத்திலே இந்த நோன்பிலே ஈடுபடக்கூடியவர்கள் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன என்பதை பற்றி ஆண்டாள் நாச்சியார் நமக்கு இதில் தெளிவுபடுத்துகிறார்கள். அப்படி என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற போது இதை யாருக்கு சொல்லுகிறார் என்பதுதான் முதலிலே வருகிறது. வையத்து வாழ்வீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலே வந்து பிறக்கக்கூடிய பிறப்பு நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், நாம் முன் ஜன்மங்களிலே செய்த இந்த ஆத்மாவிலே ஒட்டி கிடக்கக்கூடிய கர்ம வினைகள் என்று சொல்லுகிற போது நாம் செய்த பாவம், நாம் செய்த புண்ணியம் இரண்டும் சேரும். இந்த இரண்டுமே நம்மிடமிருந்து கழிந்தால்தான் நாம் பரமபதத்துக்குள்ளே போக முடியும், பகவானுடைய திருவடியை அடைய முடியும். பாவம் மட்டும் தொலைஞ்சிட்டா போதும், புண்ணியத்தை மாத்திரம் வச்சுக்கிட்டு போகலாம்னா அப்பயும் நமக்கு அங்கே வேலை கிடையாது. அப்படி நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த கர்ம வினைகளை, இந்த ஆத்மாவிடம் ஒட்டி கிடக்கக்கூடிய பாவ புண்ணிய கர்ம வினைகளை கழிப்பதற்காகத்தான் இங்கே ஜென்மம் எடுத்திருக்கிறோம். அப்போ இந்த பூலோகத்திலே வந்து பிறப்பது எப்படின்னா, நாம் ஏற்கனவே செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிப்பதற்குத்தான் இங்கே வந்து நாம் பிறந்திருக்கிறோம் என்பது இதனுடைய தன்மை. ஆக இந்த பூலோகத்திலே பிறந்திருப்பது நாம் ரொம்ப சுகபோகம் என்று நினைக்கிறோம். ஆனால் இதுக்கு நமக்கு தண்டனை காலம். நாம் இருக்க வேண்டிய இடம், நாம் நிரந்தரமாக இருக்க வேண்டிய இடம் எதுவென்றால் ஸ்ரீமன் நாராயணன் பிராட்டியோடு கோஷ்டியோடு எழுந்தரில் இருக்கக்கூடிய பரமபதமான ஸ்ரீ வைகுண்டம் தான் நாம் நிரந்தரமாக இருக்க வேண்டிய இடம். ஆனால் அது அங்கே போக முடியாதனாலே தான் இங்கே வந்து நாம் கர்ம வினைகளை கழிப்பதற்காக வந்திருக்கிறோம். அப்போது பரமபதத்தோடு ஒப்பிடும்போது இந்த பூலோகமானது குறைவானது. இங்கே நாம் இருக்கும் காலத்தை குறைத்து கொள்ள வேண்டும். அதனால ஆழ்வார் சொன்னார், கூவி கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ, இங்கே இருந்தேன் நீ அதிவேகத்திலே அழைத்து கொள்ள மாட்டாயான்னு கேட்குற இடத்துல இருந்தது. ஆனால் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்கிறார்னா, இந்த வையத்தில் வாழக்கூடியதே மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்று இங்கே சொல்ல வருகிறார். முதல் வரியிலேயே வையத்து வாழ்வீர்கள்ங்கிறார். பரமபதவாசிகளேன்னு பெருமையாக சொல்லலாம். திருப்பார்கடலிலே பெருமாளை கொண்டு தரிசிக்கக்கூடிய சக்தி படைத்தவர்களேன்னு பெருமையாக சொல்லலாம். எந்த பெருமையும் இல்லாத இந்த பூலோகத்திலே வாழ்வதே பெருமையாக இங்கே ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகிறார். அதான் வையத்து வாழ்வீர்களே எங்கார். ஏன் அப்படி? இங்கே கர்ம வினைகள் நிறைந்து பாவங்கள் செய்யக்கூடியது, மேலும் மேலும் துன்பத்திலே ஈடுபடக்கூடிய செயல்கள் தானே நடைபெறும். அதான் வழிபெருக்கக்கூடிய தேசத்திலே முடிசூடி இருப்பவர்களேன்னு சொல்கிறாங்க. இது என்ன, நாம் எவ்வளவு நன்மையிலே ஈடுபட வேண்டும் என்று நினைத்தாலும் கூட நம்மை கர்மங்களிலே கொண்டு போய் தள்ளக்கூடிய இடத்திலே அதையெல்லாம் வென்று பகவானுடைய அனுபவத்திலே ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறீர்களே, நீங்கள் வையத்திலே வாழக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் என்று சொல்லுகிறார். அங்கே நம்ம என்ன செய்கிறோம்? கர்ம வினைகளை கழிக்க வேண்டும் என்றால் சாதன அனுஷ்டானம் பண்ணணும்.
கர்மம், ஞானம், பக்தி என்று சில முறைகள் வைத்திருக்கிறார். அதையெல்லாம் நாம் செய்தால்தான் நமக்கு கர்மம் தொலையும். கர்மம் தொலைக்கக்கூடிய இடத்திலேயே பரமபதத்திலே என்ன இன்பத்தை அனுபவிக்கிறோமோ அதே இன்பத்தை நாம் இங்கேயே அனுபவிக்கிறோமா. அதான பெரிய சிறப்பு. பரமபதத்தில் போய் நான் நிம்மதியாக இருக்கேன்னா அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த பூலோகத்திலே இருந்து கொண்டும், இந்த பிரகிருதி சம்பந்தமான இந்த உலகத்திலே இருந்து கொண்டும் அங்கே கிடைக்கக்கூடிய அனுபவம் இங்கே கிடைக்குதுன்னா அப்போ நீங்களெல்லாம் உயர்ந்தவர்கள். அதான் வையத்து வாழ்வீர்கள். ஏன் அதை விட இதை சிறப்புன்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாங்க. அப்போ பரமபதம் நம்ம போக வேணாமான்னு. நல்ல தேர்ந்த பாகவதர்லாம் நாங்கள் போகலான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஆஞ்சநேயரை கூப்பிட்டு கேட்டாங்க. ராமர் கேட்குறார் அயோத்தியில், நான் இந்த அவதாரத்தை முடித்து விட்டு பரமபதத்துக்கு போக போகிறேன், உங்களுக்கெல்லாம் ஒரு சலுகை, என் கூட யார் யார் வர விரும்புகிறீங்களோ எல்லாரும் கூட வாங்கன்னு கூப்பிட்டார். எல்லாரும் தடாபடான்னு கிளம்புனாங்க. எதுக்காக? நம்மக்கிட்ட இருக்க கர்மவனையெல்லாம் தொலைஞ்சு நம்ம போகிறது கஷ்டம், அதனால் பெருமாள் கூடயே போயிடலான்னு கிளம்புனாங்க. ஆஞ்சநேயர் மட்டும் என்ன சொன்னார்? நான் வரல. ஏன்னா பரமபதத்தில் ராமனாக நீ இருக்க மாட்டாய், ஸ்ரீமன் நாராயணனாக இருப்பாய். அதற்கு மேலே ராமாயணம் அங்கே சொல்ல மாட்டார்கள். என்னால் ராமாயணம் கேட்காமல் இருக்க முடியாது. உன்னுடைய கீர்த்திகளை கண் செவிகுளிர கேட்கக்கூடிய இன்பம் தான் எனக்கு மிகப்பெரிய இன்பம், அதனால் நான் பரமபதத்துக்கு வரல அப்படின்னு. அப்போ இங்கேயே அந்த அனுபவத்தை அனுபவிப்பவர்கள் என்ன செய்கிறாங்க? அங்கே நாங்கள் வரலேன்னு சொல்கிறாங்க. அதனால சொல்கிறாரு, அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேனர். இங்கே இருந்து உன்னை சேவிக்கிற இந்த இன்பம் கிடைத்தால் போதுமே, எனக்கு அந்த சுவை கூட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிலையில் ஆழ்வார்கள் சேவிக்கிறார்கள். இதில் ஒரு படி மேலே போனார் திருப்பானாழ்வார். என் அமுதினை கண்டகன்கள் மற்றொன்றினை காணாவேனர். என் கண்ணால் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கிற பெருமாளே, உன்னை நான் பார்த்து விட்டேனே, எனக்கு இன்னும் வேற ஏதாவது வேணுமான்னார். அவ்வளோதான், அப்படியே போயிட்டார், ஐக்கியமாயிட்டார். அப்படி இங்கே அனுபவிக்கக்கூடிய இந்த இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய நீங்கள் உயர்ந்தவர்கள் என்பதை சொல்வதனாலே வாழ்வீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலே வாழக்கூடிய சிறப்பு வாய்ந்தவர்களே, அப்படி இங்கே வந்து பிறந்திருந்தும் கூட ஆண்களாக இல்லாமல் பெண்களாக பிறந்தவர்களே, பெண்களாக இருந்தும் இளம் பருவத்தினராக கண்ணனோடு ஒத்த வயதுள்ளவர்களாக பிறந்தவர்களே, இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? பரமபதத்தில் போய் பெருமாளுக்கு சமமாக நம்ம இருக்க முடியாது. இங்கே என்ன செய்கிறாரு? அவர் சிறு குழந்தையாக வந்து தன் வயதொத்த அந்த பெண்களை எல்லாம் தன்னோடு சேர்த்து கொண்டு இந்த சத்தான விஷயங்களை இங்கே காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறாரு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வையத்திலே வாழக்கூடியவர்களே என்று இந்த வையத்தில் வாழக்கூடியவர்களை பற்றி சொல்லி என்ன சொல்றாரு? நாமும் அப்படி வாழக்கூடிய நாமெல்லாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் யார்? மற்றவர்களை காட்டிலும் வேறுபட்டவர்களாக இருக்கிறோம். அவரவர்கள் தன்னுடைய சொந்த காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிற போது நாம் அவனுக்கு கைங்கரியம் செய்வதே உயர்ந்த காரியம் என்று இங்கே வந்து கோஷ்டியில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் நாம் சிறப்பு வாய்ந்தவர்கள். அதனால தான் வையத்து வாழ்வீர்கள் நாமும். ஏன்னா நம்ம துடிப்போடு இருக்கோம். இந்த ஆத்மாவை ரட்சிக்க வேண்டியது யார் பொறுப்பு? அவனுடைய பொறுப்பு. வரும்போது வரட்டும் அப்படின்னு நம்ம இருக்கணும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? எங்களால் முடியாது, கண்ணனை பிரிந்து பரமாத்மாவை பிரிந்து எங்களால் இருக்க முடியாது என்பதனாலே அவனை அடைவதற்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம் செய்கிறோம். இந்த துடிப்போடு நாம் இங்கே இருக்கிறோம். அப்படிப்பட்ட நாம் செய்ய வேண்டியது என்ன? நம் பாவைக்கு நாம் இங்கே மேற்கொண்டிருக்கிற இந்த பாவைக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? ஒரு விஷயம் ஆரம்பித்தா அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். இந்திரஜித்து ஒரு யாகம் பண்ணான். எதுக்காக பண்ணான்? ராமனோட சேர்ந்து அனைவரும் அழிந்து போக வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு ஒரு யாகத்தை பண்ணான். அது பகவானையும் அடியவர்களையும் அழிப்பதற்காக செய்யப்பட்ட யாகம். அதுக்கடுத்து சில பேர் இருப்போம், யாரும் அழிய வேணாம், நான் நல்லா இருந்தால் போதும், எனக்கு வேண்டிய நன்மைகளை எல்லாம் கொடுத்தா போதும்னு யாகம் பண்ணுறவங்க இருக்கிறோம். இது ஒரு விதம். பிறர் அழிய வேண்டும் என்று செய்வது ஒன்று, நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சுயநலத்தோடு செய்வது ஒன்று. அப்படிப்பட்ட நிலையிலேயே அந்த திருப்பாவை நோன்பு இருக்கிறதுனா இது எல்லோரும் நன்மை பெற வேண்டும், அனைத்து ஆத்மாக்களும் நன்மை பெற வேண்டும். அதனால யாருக்கு என்ன லாபம் என்று பார்க்கிற போது பகவானுக்கு நம்மையே கொடுப்பது. இந்த ஆத்மா அவனுடைய சொத்து, இதை அவனுக்கே நாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவனுக்கான பொருளை அவனிடத்திலே ஒப்படைத்து அவனுக்கு உண்டான சிறப்பை மேம்படுத்துவதற்கான செய்யக்கூடிய நோன்பு. திருப்பாவை நோம்பில் கலந்துட்டா நமக்கு என்ன லாபம்னு சொல்கிறாங்க இல்லையா?
சாமியை சுற்றிட்டு கையில் பார்க்குறது நமக்கு என்ன கிடைச்சது, நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். பெருமாள்கிட்ட நமக்கு ஒரு விஷயம் என்னன்னா கேட்கவே கூடாது என்று தான் சொல்லுகிறார். ஏன்னா கேட்டுட்டோம்னா, நேற்றே நம்ம பார்த்தோம், அவர் நமக்கு தகப்பன், நாம் அவர்களுக்கு பிள்ளை. ஒரு அப்பா கிட்ட பிள்ளை போய் எப்போ கேட்குறான், அப்பாவை நம்பலைன்னா தான் எனக்கு சொத்தை எழுதி கொடுன்னு கேட்குறேன். அப்பா நமக்கு தானே கொடுப்பாரு, நமக்காக தானே எல்லாம் சேர்க்கிறாருன்னு இருந்தால் என்ன இருப்பான், பேசாமல் இருப்பான். அப்போ தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உறவு சரியில்லைன்னா தான் கேட்குற வேலை. இங்கே நமக்கு உறவு சரியாக இருக்கு. அதனால அவர் எது நமக்கு தரணும்னு நினைக்கிறாரோ அதை கொடுப்பார் என்பதனாலே தான் வைணவத்தில் வேண்டுதல் இல்லை. கேட்டோம்னா நமக்கு கேட்கக்கூடாதுன்னு இல்லை, நம்ம ஞானத்துக்கு கேட்டாலும் கேட்போம். அவர் 1,00,000 ரூபா கொடுக்கலாம்னு நினச்சா நம்ம என்ன கேட்போம், 100 ரூபா கேட்போம். யாருக்கு நட்டம், நமக்கு தான் நட்டம். அதனால நாம் அவன் உகப்புக்காக இந்த திருப்பாவை நோன்பை நோட்கிறோம், பல ஆத்மாக்களை அவனிடத்திலே சேர்ப்பதற்காக செய்கிறோம். அதனால அந்த நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ, செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நம்மளே பார்க்குறோம், இந்த ஒரு திருப்பாவை நோன்பு இங்கே நடக்குதுன்னா ஒரு ஆள்னால கைங்கரியம் செய்து இந்த காரியம் நடப்பதில்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் இந்த நோன்பு நடைபெறுவதற்கு தன்னாலான கைங்கரியங்களை செய்கிறதுனாலே தான் இந்த காரியம் நடக்குது. கிட்டத்தட்ட இதில் நம்ம பார்க்குறோம்னு சொன்னால் ஒரு 300 பேர் இதில் ஈடுபட்டால் தான் இந்த காரியம் இங்கே நடக்கக்கூடிய ஒரு நிலை. அப்படி எல்லாரும் சேர்ந்து தான் இந்த காரியத்தை செய்யணும். பகவானுடைய காரியத்தை தனித்து செய்யக்கூடாது, கூடியிருந்து குளிர வேண்டும், எல்லோருமாக செய்ய வேண்டும். அப்படி செய்கிற போது நான் பகவானுக்கு இந்த கைங்கரியம் செஞ்சிட்டேன், எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, நான் சந்தோஷமாக இருக்கிறேன்கிற வார்த்தை வரக்கூடாது. நம்முடைய திருப்திக்காக, நம்முடைய சந்தோஷத்திற்காக இந்த காரியத்தை நாம் மேற்கொள்ளக்கூடாது. அந்த நினைவு நமக்கு இருக்கக்கூடாது. என்ன சொல்றாரு, இந்த கைங்கரியமெல்லாம் செஞ்சால் பகவான் சந்தோஷமா இருப்பார், ஆண்டாள் சந்தோஷமா இருப்பாங்க, அவங்களுடைய மகிழ்ச்சிக்காக நான் இந்த காரியத்தை செய்கிறேன். பிறர் மகிழ்ச்சிக்கு செய்கிறவன் தானே தியாகி. தனக்கு தானே செஞ்சுக்கிட்டு நான் அன்னைக்கு நல்லா சாப்பிட்டேன், நல்லா துணி போட்டேங்கிறது நமக்கு என்ன இருக்கு, நான் 4 பேர்த்துக்கு இன்னைக்கு பிரசாதம் மாற்றினேன், ஒரு 10 பேர்த்துக்கு துணி எடுத்து கொடுத்தேன்னா அதுதானே சந்தோஷம். அதுபோல் நம்ம யாருக்கு செய்கிறோம், பகவானுக்கும் பிராட்டிக்கும் செய்யக்கூடிய கைங்கரியம், பாகவதர்கள் செய்யக்கூடிய கைங்கரியம், அவர்கள் மகிழ்ந்தால் எனக்கு மகிழ்ச்சி. அப்போ நமக்கு இதில் சந்தோஷம் இல்லையான்னா, இது ஒரு சக்கரை மாதிரி. பகவான் சந்தோஷமாக இருக்கணும், உகப்பாக இருக்கணும், நம்ம கைங்கரியம் செய்கிறோம். அவர் எப்போ சந்தோஷமாக இருக்கிறாரு, நம்ம கொடுத்த வேலையெல்லாம் வாங்கிக்கிட்டு நல்லதாச்சும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலை. இப்படியெல்லாம் வந்து நமக்கு தொண்டு செய்கிறார்களே, இவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நம் முகத்தை பார்க்கிறார். அப்போது பகவான் சந்தோஷமாக இருக்கணும்னா அடியவர்கள் சந்தோஷமாக இருக்கணும், அடியவர்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் பகவான் சந்தோஷமாக இருப்பார். ஆக இது ஒரு சக்கரம் போல. அப்படி நம்ம செய்யக்கூடிய கைங்கரியங்கள்லாம் எப்படி இருக்கணும்னா அவனுக்காக, அவனை முன்னிட்டு என்கிற நினைவோடு நாம் செய்யும் கிருசைகள், அப்படி செய்யக்கூடிய காரியங்கள் என்னென்ன, கைங்கரியங்கள் என்னென்ன கேளீரோ என்று கேட்குறேன். ஏன் இப்போ சொல்லிக்கிட்டு தானே இருக்கிற போதே கேளுங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம், அப்போ கேட்குறவங்க சிந்தனை எங்கேயோ விட்டுட்டாங்கன்னு அர்த்தம். நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ஒருத்தர் அங்கிட்டு பார்த்தா இங்கே பாருங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி பாண்டாள் நாச்சியார் என்ன சொல்கிறாரு, கோஷ்டிக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றாங்க, நம்ம இதெல்லாம் இப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்ல போகிறப்ப அவங்க வேறு பக்கம் போயிட்டாங்க. எங்கே போயிடுச்சு கவனம்னா, ரொம்ப கஷ்டம்னு சொன்ன பகவானை அடையக்கூடிய காரியம் ஆண்டாள் மூலமாக நமக்கு இவ்வளோ எளிமையாக கிடைக்க போகிறதே அப்படின்னு அப்படியே மெய்மறந்து அந்த சந்தோஷத்தில் போயிட்டாங்க. அடுத்து ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறதுக்கு உண்டான நிலையில் அவங்க இல்லை. அப்போ அவங்கள தட்டி கூப்பிட்றாங்க, கேளீரோ இங்கே கேளுங்க அப்படின்னாங்க. அப்போது இங்கே ஆண்டாள் நாச்சியார் சொல்லக்கூடிய இடத்துலே இருக்கிறார். இப்போ இங்கே ஒருத்தர் நம்ம இங்கே இருக்கோம், 4 விஷயங்களை பேசுகிறோம்னா சொல்கிறவருக்கு எல்லாம் தெரியும், நான் தான் இங்கே பெருசு அப்படிங்கிற எண்ணத்தோடு சொல்லவே கூடாது. நான் தான் சொல்கிறேன், நான் தான் ஆச்சாரியங்கிற எண்ணத்தோடையும் சொல்லக்கூடாது. அதெல்லாம் பகவான் விரும்புவதே இல்லை. கோஷ்டின்னா என்ன செய்யணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தனக்கு தெரிந்த இந்த சத்தான விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கொள்ள வேணும். நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ரகசியம், நம்ம கதவை போட்டு வீட்டுக்குள்ளேயே சாமி கும்பிடலாம், நமக்கு மட்டும் நல்லது நினைக்கும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. பகவானுக்கு படைக்கப்பட்ட பொருள் எல்லோரும் பகிர்ந்துண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் என்ன சொல்கிறாங்க ஆண்டாள் நாச்சியார், அந்த எண்ணத்தோடு தான் சொல்கிறாங்க. ஏன்னா கேட்பது அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு, சொல்லுவதை விட கேட்பது மிகப்பெரிய சிறப்பு என்று நினைக்கிறார். எனக்கு எல்லாம் தெரியும் அதனால சொல்கிறேங்கிற எண்ணத்தோடையும் சொல்லக்கூடாது, கேட்குறவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற எண்ணத்தோடு நின்று நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா கேட்குறவங்க நம்மளை காட்டிலும் விஷயம் காணமுள்ளவர்களாக இருப்பார்கள். இங்கே வாத்தியார் சாமின்னு அந்த காலத்தில் வருவாராம் ராஜகோபாலம்பட்டியிலேருந்து, அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியும், எல்லாம் சொல்கிறவர் ஆதியார் சாமிங்கிறது ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்ததுனால தான். ஆனால் அவர்கிட்ட சின்ன விஷயத்தை தெரிஞ்சவங்க சொன்னால் கூட ஆர்வமாக கேட்பார், அப்படியா அப்படியா சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்பார். என்ன காரணம்,
அவர்கள் அந்த விஷயத்தை அறிந்திருப்பதே பெரிய விஷயம். அதை அவர்கள் சொல்கிறார்கள் என்று சந்தோஷத்தோடு நாம் அதை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்கிற நிலையில இங்கே ஆண்டாள் நாச்சியார் கேளீரோ அப்படின்னா செவிக்கினிய செஞ்சொல். அப்போ கேட்குறது அவ்வளோ பெரிய சிறப்பா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கேட்குறவங்களுக்கு தான் சிரமம் ஜாஸ்தின்னு நம்ம நினைக்கிறோம். சொல்கிறவருக்குன்னா அவர் பாட்டுக்கு பார்த்துட்டு சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்ம காலமடைக்கு உட்காந்து மனசை ஒருநிலைப்படுத்தி கேட்கணுமே, இது பெரிய கஷ்டமான காரியம் என்ன. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. அதாவது மகாபாரதம் 1,25,000 ஸ்லோகங்களால் எழுதப்பட்டது. அதை என்ன செய்கிறாருன்னா ஜனமேஜயனுக்கு பகவான் உபதேசமாக சொல்லுகிறார். அப்படி வைசம்பாயனர் சொல்லும்போது இந்த விஷயத்தை பூரா சொல்லிடுறார். மகாபாரத ஆரம்பத்திலேருந்து நிறைய வரைக்கும் சொல்லி கீதை உள்பட எல்லாம் சொல்லிட்டு, இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது வைசம்பாயனா, நீ இந்த 1,25,000 ஸ்லோகங்கள் மூலியமாக நான் உனக்கு இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறேனே. இப்போ இதில் சொல்லப்பட்ட விஷயம் தர்மம், அர்த்த, காம, மோட்சம்னு 4 விஷயங்கள், அறம்பொருள், இன்பம், வீடுங்கிற 4 விஷயம் சொல்லியிருக்கிறேனே. இதில் உனக்கு எது சிறப்பு, எந்த விஷயத்தை நீ தேர்ந்தெடுக்க போகிறாய் என்று கேட்குற போது அவர் சொன்னாராம், அந்த 4 விஷயத்தில் எனக்கு சிந்தனை இல்லைங்க, நீங்கள் சொன்னீங்க நான் கேட்டேன் பாருங்க, அதுதான் பிரயோஜனம்னு நான் நினைக்கிறேன். அதில் என்ன சொன்னீங்கன்றது எனக்கு விஷயம் இல்லை. ஒரு ஆச்சாரியன் சொன்னார், நான் அதை கேட்டேன், இதுதான் எனக்கு பிரயோஜனம், எனக்கு பலன் என்று நினைக்கிறேன் என்று சொல்லி. அப்போ கேட்கறது எவ்வளவு பெரிய சிறப்புன்னு பார்ப்போம். எங்கள் அம்மா ஆண்டாளம்மா இருக்கும்போது சொல்லுவாங்க, களை எடுக்காத பயிரும் காலட்சேபம் கேட்காத காதும் இருந்து வீண், அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை என்று சொல்வார். அந்த அடிப்படையில் கேளீரோ, இந்த செவிப்படத்த பலனை பெறுவதற்காக நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கேளுங்கள் என்று கேளீரோ என்று சொல்லி முதலில் என்ன சொல்றான்னா பார்க்கடலுள். போன பாசுரத்தில் நாராயணனேன்னு வைகுண்டத்தில் இருக்கிற இருப்ப சொன்னாங்க. இந்த பாசுரத்தில் பார்க்கடல்னு சொல்றாங்க. பகவான் 5 நிலைகளிலே இருக்கிறான். நம்ம பல தடவை சொல்லியிருக்கிறோம். பரத்வம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்துவம், அச்சாவதாரம் என்று 5 நிலைகளிலே பகவான் எழுந்தருளி இருக்கிறார். அப்படி எழுந்தருளி இருக்கக்கூடிய பகவானை எந்த நிலையிலே நாம் எளிமையாக அடைய முடியும் என்பதை சொல்வதற்காகத்தான் ஆண்டாள் நாச்சியார் முதல் 5 பாசுரங்களிலே பகவானுடைய அந்த 5 நிலைகளை சொல்லுகிறார். நேற்று பரவாசி தேவனை சொன்னார். இன்றைக்கு என்ன சொல்றார்? பார்க்கடலில் பைய துயின்ற பரமன்கிற. அங்க எப்படி இருக்கிறாராம்? பைய துயின்ற, ரொம்ப சுகமா தூங்குற மாதிரி நடிக்கிறான். பகவான் தூங்குனா என்ன ஆகும்? உலகம் இயக்க நின்று போகும். உறங்குவான் போல் யோகு செய்த பெருமாள். அப்படி உறங்குவது போல கண்ணை மூடிக்கொண்டு இந்த உலகத்தை நாம் எப்படி ரசிக்கலாம்? இவ்வளவு ஆத்மாக்கள் இங்கே அனுப்பிச்சிருக்கிறோமே, பரமபதத்துக்கு வர்றது கம்மியா இருக்கு, வெளியே போறது அதிகமா இருக்கு, நம்ம முதலீடு அதிகமா இருக்கு, திருப்பி கிடைக்கக்கூடிய பலன் லாபம் குறைவாக இருக்கிறது, நாம் இதை எப்படி சரி செய்யலாம் என்று யோசிக்கிற நிலையிலே தான் பார்க்கடலிலே வந்து சாய்ந்து கிடக்கிறான். அப்படி அங்கே அமர்ந்த கோலத்திலே பார்த்த பெருமாள் திருப்பார்கடலிலே அனந்த சயனன் மேலே அப்படி சாய்கிற போது அந்த அழகே தனி. அதனாலதான் அந்த பள்ளிகொண்ட பெருமாளை திருப்பானாழ்வார் 10 பாசுரங்களில் திருவடியிலிருந்து திருமுடி வரை சேவிச்சார். அதையெல்லாம் சேவிச்சுட்டு கடைசியில் என்ன சொன்னார்? நீலமேனி நிறை கொண்டது என் நெஞ்சினையே அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ இதுக்கு மேலே எனக்கு வார்த்தை இல்லையே உன்னை பற்றி சொல்வதற்கு என்று சொல்லுகிறார். ஆக அந்த சயன கோலத்தில் இருக்கும்போது அவன் எப்படி இருக்கிறான்? பரமனாக, எல்லாருக்கும் உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா என்கிற அந்த நிலை தெரியக்கூடிய அளவிலே அங்கே சாய்ந்து கிடக்கிறான் என்று சொல்லுகிறார். ஏன் அங்கே சிறப்பு அங்கே இருக்கு? பரமத்துக்கு வர்றது தேர்ந்தெடுத்தவங்க தான் வருவாங்க. அங்கே யார் உள்ள அப்படி வேமா நுழைஞ்சிட முடியாது. இந்த கட்டுப்பாடுக்கெல்லாம் தப்பிச்சு வர்றவங்க தான் அங்கே வர முடியும். அதனால் அது கும்பீடு கேட்கும் இடம். திருப்பார்கடல் எப்படி பண்ணா கூப்பாடு கேட்கும் இடம். யார் யாருக்கு ஆபத்து இருக்கோ எல்லாரும் வரலாம். தர்ம தரிசனம் மாதிரி எல்லாரும் வந்து பார்க்கலாம். அப்படி வர்றவங்க யாருமே வந்து பகவானே நீ எனக்கு வேணும் என்று கேட்டதே இல்லை. எனக்கு ராவணனால் ஆபத்து, எனக்கு இரணியனால் ஆபத்து, எனக்கு இன்னொருத்தர் நாள் ஆபத்து, மாபலி ஒரு யாகம் பண்றான் அதனால ஆபத்து, இப்படின்னு ஆபத்துக்கு அவங்களுக்கு வேண்டிய அல்ப பலன்களை கேட்கத்தான் அங்கே வர்றாங்க. அப்படி வருகிறவர்களுக்கே செய்வதற்கு தயாரா இருக்கிற, அதுக்காக என்கிட்ட வந்தியே பரவாயில்ல, உனக்கு ஆபத்து வந்தாலாவது என்கிட்ட வர்றேன்னு. அப்படிப்பட்டவர்கிட்ட எங்களுக்கு எதுவுமே வேணாம், நீங்க தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறவங்க வந்து அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். என்ன வித்தியாசமா இருக்கு, அப்ப நீங்க யாரோ ராஜாரி என்கிட்ட விஷயத்தையெல்லாம் கத்துக்கிட்டு வந்து என்னை கேட்குறீங்க அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய நிலையிலே
அல்ப பலன்களை கேட்பவர்கள் கூட அதை கொடுக்கக்கூடிய நிலையிலே இருப்பவனாலே பரமன்கிற. இப்போ திருப்பதிக்கு போகிறோம், ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க. 1,00,000 பேர் உணவு வேணும்னா கேட்டு போயிருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு 1,00,000 கோரிக்கை இருந்திருக்கு. அதில் ஒரு சிலர் தான் என்ன செய்வாங்க, பகவானே உன்னுடைய திருவடி தான் எனக்கு வேணும் என்று கேட்பார். அந்த நிலையில் இருப்பதனாலே அங்கே பரமபதத்திலே பரமனாக இருக்கிறான். அப்படி இருக்கிற கோலம் எப்படி கிடக்குனா, கிடந்ததோர் கிடக்கை கண்டும். அந்த கிடக்கிற அழகு இருக்கே, அது மிகப்பெரிய ஒரு அழகு. அதனால சொல்றார், கோலம் திகழ கிடந்தா என்று ஆழ்வார்கள் அதை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நிலையிலே திருப்பார்கடலிலே சயனித்திருக்கிறானே, அவனுக்கு நாம் என்ன செய்யணும்? அடிபாடி. அவன்தான் பரமன், அவன்தான் உயர்ந்தவன், அவன்தான் எல்லோரையும் படைத்து காத்து ரட்சிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று தெரிந்ததனாலே நாம் என்ன செய்யணும்? அந்த பரமனுடைய அடியை பாடணும். திருவடிகளைத்தான் நாம் முதலிலே தஞ்சமாக அடைய வேண்டும். ஒரு கன்றுக்குட்டி அவுட்டு விட்டோம்னா அது எங்கே போய் வாய் வைக்கும்? பசுவில் நேராக போய் மடியில் தான் வைக்கும். அதான் அது உயிர்நிலை. அங்கே சுரக்கக்கூடிய பாலை குடித்தால் தான் கன்று உயிர் வாழ முடியும். அதை போல நாமெல்லாம் கன்றுகளாக, பகவான் பசுவாக இருந்தால் நம்ம கலட்டி விட்டால் நம்ம எங்கே போகணும்? நேராக அவர் திருவடியில் போய் சேரணும். அப்படிப்பட்ட அந்த திருவடியை நாம் பாட வேண்டும். ஏங்க, நம்ம தான் ஆத்மா, அவருடைய பிள்ளைக தேடி வந்து ரட்சிப்பார். என்ன அப்படி இருக்கக்கூடாது. அவர் வர்றதுக்குள்ள நம்ம தேடி போயிடணும். அப்போ அவர் தேடி வந்து ரட்சிக்கிறவருங்கிற நிலையை நம்ம அழிச்சிடணும். அவர் வர்ற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருப்போங்கிற நிலையும் அழிச்சிடணும். ரெண்டையும் அழிச்சிட்டு நம்ம காலகாலத்தில் அவர்கிட்ட போய் சேர்ந்து விட வேண்டும் என்று சொல்வதனாலே அவனுடைய அடியை பாடி. இந்த இடத்துல இவங்க நோன்பை நோக்கிற போது கிருஷ்ணன் தலைமையில தான் நோன்பு நோக்குறாங்க. இங்கே யாரை புகழ்ந்து பாடணும்? இந்த காரியத்தை காப்பாற்றி கொடுக்கக்கூடிய கிருஷ்ணனை பாடணும். அதை விட்டுட்டு இவங்க என்ன செய்கிறாங்க? நாராயணனை பாடுறாங்க. இப்போ பரமன்னு பாடுறாங்களே, இது சரியா அப்படின்னா இதுதான் சரி அந்த இடத்துல. ஏன்னா ஆயர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் பகவானை வழிபட்டு இந்த ஊருக்கு நல்ல மழை பெய்யணும்னு கேளுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க கிருஷ்ணனை புகழ்ந்து பாடினா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். நாளைக்கு இருந்து நம்மளை இங்கே விட மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க? பரமன் பாடுறாங்க. அப்படி பாடக்கூடிய பரமன் தான் இங்கே கிருஷ்ணனாக, அந்த நாராயணன் தான் இங்கே கிருஷ்ணனாக வந்திருக்கிறான். அந்த ஆதிசேஷனாக படுக்கையை விட்டுவிட்டு இந்த மதுராபுரிக்கு வந்திருக்கிறான் என்கிற நிலை இவர்களுக்கு தெரியும். அது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருப்பதனால இவர்களுக்கு அந்த குழப்பம் இல்லாமல் அவனை இங்கே அவனுடைய அடியை பாடி சரணமடைய வேணும் என்று சொல்லுகிறார். அப்படி பாடி என்ன செய்கிறோம்? நெய்யுனோம். பகவான் இங்கே எதுக்கு அவதாரம் பண்ணி வந்திருக்கிறார்னா, பரமபதத்தை விட்டுட்டு இங்கே வர்றதுக்கு என்ன காரணம்னா, இந்த ஆயர்பாடியில் தான் பால், வெண்ணெய், நெய் இதெல்லாம் நிறையா இருக்காங்க. அதையும் கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடாதான். திருடி தின்னா அதுக்கு ருசி அதிகம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நாம் போய் அனுபவிக்கலாம் தான் கண்ணனாக இங்கே வந்திருக்கிறாரு. அவர் சாப்பிடக்கூடிய அந்த பால், நெய் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டா அவனுக்கு இல்லாமல் போயிடுவோம். ஏன்னா யார் வீட்டில் எங்கே எடுக்க போகிறான்னு தெரியாது. அதனால் என்ன பண்ணுவோம்? அவன் வந்து நம்மிடம் சேருவது வரைக்கும் நம்ம யாரும் நெய்யுன்னோம் பாலுன்னோம்னு. நெய்யும் வேணாம், பாலும் வேணாம். ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம இன்னைக்கு சாப்பிட்ருப்போம். அப்போ தான் நம்ம வீட்டுக்கு வருவார். நம்ம வீட்டில் ஒன்றும் இருக்காது. அப்போ பகவான் ஏமாந்து விடுவார். அந்த நிலைக்கு நாம் தயாராக இருக்கக்கூடாது. இரண்டாவதாக, நமக்கு தாரக போசக போக்கியமாக, அதாவது உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் இருக்கு. அப்போ நம்ம கண்ணனை அனுபவிக்கிற போதே நம்ம நிறைய சாப்பிட்டவங்க ஆகிட்டோம். சாப்பிட்டவங்க மீன் சாப்பிட முடியுமா? உலகத்திலேயே போதும்னு சொல்கிற ஒரே விஷயம் சாப்பாடு ஒன்று தான். 1,00,000 ரூபாயை கொடுத்துட்டு இன்னும் 100 ரூபா வேணும்னா கொடுங்கம்மா. ஆனால் வயிற்றுக்கு நாம் உணவு அளித்து விட்டு போதுமானா போதும், ஆளை விடுங்க சாமி, இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியும். அப்படி ஏற்கனவே நாம் கண்ணனை அனுபவிச்சுட்டு அவனை நாம் உணவாக நம்ம சாப்பிட்டு விட்டதுனால வேறு எதுவும் நமக்கு இங்கே செல்லாது. அதனால் இங்கே என்ன சொல்கிறாங்க? நெய்யுன்னோம். அப்போ அவனை பார்க்காத நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்குது? பகவானை தினந்தோறும் தரிசிக்கிற நாள் தான் நாம் உணவு உண்ட நாள். எங்கள் வீட்டில் அது நடந்து போச்சு, இது நடந்து போச்சு, இன்றைக்கி நான் பெருமாளை பார்க்கலன்னு சொன்னால் அது நமக்கு பட்டினியால் நாளாம். அதான் சொல்கிறாரு, கண்ணா நான்முகனை படைத்தானே காரணா கரியாய் அடியே நான் உண்ணானால் பசியாவது ஒன்றில்லை. சாதாரண உணவு நான் சாப்பிடாம இருந்தேன்னா அது நான் சாப்பிடாத நாள் இல்லை. எனக்கு என்னைக்கு சாப்பிடாத நாள் தெரியுமா? ஓவாதே நமோ நாரணாவென்று என்னாலும் இறக்கு ஹெச்சு சாம வேத நான்மலர் கொண்டு உணபாதம் நன்னானால் அவை தந்துருமாகில் அன்று எனக்கு அவை பட்டினி நாளேன்னு. எனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடைக்கல, அதனால எனக்கு பட்டின்னு நான் ஒரு நாள் கூட நினைச்சதில்லை. 4 வேதங்களும் புகழ்ந்து பேசக்கூடிய, உன்னுடைய பெருமையை பேசக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய உன்னை
ஒரு நாளும் நான் தரிசிக்காமல் இருந்தால் அந்த நாள் தான் எனக்கு சாப்பிடாத நாள், பட்டினி நாள். மற்ற நாளெல்லாம் எனக்கு பட்டினி நாள் கிடையாது. உன்னை பார்க்காத நாள் தான் எனக்கு பட்டினி நாள் என்று சொல்வதனாலே அவன் நமக்கு உணவாகவே இருக்கிறான் என்று சொல்லுகிறார். அதனால தான் அவனுடைய நாம சங்கீர்த்தனமே நமக்கு அமிர்தமாக இருக்கிறது. அதுவே உணவாக இருப்பதனாலே நாம் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று சொல்லுகிறார். அப்போ நெய்யும் பாலும் திரவ பொருள், திடப்பொருள் தான் எடுத்து சாப்பிட்றது. திரவ பொருள்லாம் குடிக்கிறது. இங்கே என்ன சொல்லியிருக்கணும்? நெய் குடிக்க மாட்டோம் பால் குடிக்க மாட்டோம்னு தானே சொல்லியிருக்கணும். ஆண்டாள் நாச்சியார் இங்கே நெய் உண்ணோம் பால் உண்ணோம்னு சொல்கிறாங்களே, அப்போ ஆண்டாள் நாச்சியாருக்கு இலக்கணம் தெரியலையா, தமிழ் தெரியலையா, ஏன் இந்த வார்த்தையில் இங்கே பயன்படுத்துகிறாங்கன்னு ஒரு சந்தேகம் இங்கே வந்தது. அதாவது இப்போ ஆண்டாள் நாச்சியார் பூமி பிராட்டியாக இல்லை, பெரியாழ்வாருக்கு மகளாக வந்திருக்கிறாங்க. அப்படி வந்தாலும் இப்போ எந்த நிலையில் இருக்காங்கன்னா பெரியாழ்வாருக்கு மகளாக இல்லை, அவங்க எங்கே வந்துட்டாங்க? ஆயர்பாடி பெண்ணாக தன்னை பாவித்து சிறுவில்லிபுத்தூரே ஆயர்பாடியாக மாற்றிட்டாங்க. அப்போது நம்ம என்ன வேஷம் போட்டிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த தானே வசனம் பேசணும். போடுறது பிச்சைக்கார வேஷம், பேசுறது ராஜா வசனம் பேசுனா அது பொருத்தமாக இருக்காது. அப்போ ஆண்டாள் நாச்சியார் தன்னை இடைப்பெண்ணாக பாவித்ததுனால அவள் நடை உடை பாவனை எல்லாம் என்ன ஆயிடுதான்? அந்த ஆயர்கள் மாதிரியே ஆயர்களுக்கு எவ்வளவு அறிவுன்னா இடக்கை எது வழக்கை எது என்று தெரியாது. நீ எத்தனை பசுமாடுப்பா இன்னைக்கு மேய்ச்சிட்டு வந்தால் கூலி கொடுக்கணுமா எனக்கு தெரியாதுங்க, நீங்கள் வாழை எண்ணி பார்த்துக்கிட்டு எனக்கு காசு கொடுங்கன்னு சொல்லி. அப்படி தலைக்கு குளிச்சா உடம்புக்கு குளிக்க தெரியாது, உடம்புக்கு குளிச்சா தலைக்கு குளிக்க தெரியாது. இப்படிப்பட்ட நிலையை அவர் எடுத்திருப்பதனால அவர்கள் வழக்கு பேச்சிலே சொல்கிறாங்க நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அப்படிங்கிற நிலை. நம்ம போய் நடைமுறை என்ன செய்கிறோம்? காப்பி சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்குறோம், காப்பி குடிச்சிங்களான்னு நம்ம கேட்குறது இல்லை. ஆக ஆண்டாளுடைய பாவனையிலே நாமளும் இருக்கும். அதனால எந்த நிலைக்கு தன்னை தயார்படுத்தி இருக்கிறாரோ அதற்குண்டான பேச்சு வழக்கிலே ஆண்டாள் நாச்சியார் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. லைவ் மட்டும் ஃபினிஷிங் மேட்ச்.